மேச லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் எனக்கு வருமான தடை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதுன்னா கண்டிப்பா நீங்க எங்க போயிட்டு வரணும்? திருவெள்ளியங்குடி கோலவில் ராமர் கோயிலுக்கு போங்க. என்ன கிழமை போகணுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. மேச லக்கணத்துக்கு 2ஆம் இடம் யாருடைய வீடு? இப்போ சுக்கரனுக்கான நாள் என்ன? வெள்ளிக்கிழமைக்கு போயிட்டு வாங்க. நீங்க அடிக்கடி வெள்ளிக்கிழமை நாளில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். ரிஷப லக்கணம், ரிஷப லக்கணக்காரங்களுக்கு 2ஆம் இடம் எது? மிதுனம். அப்போ அவங்க அதுக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னா திருநகரிக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, குறிச்சுக்கோங்க. திருநகரி ஆதிநாத சுவாமி கோவில், பெருமாள் கோவில். திருநகரிங்கிற இடத்துல ஆதிநாத சுவாமி கோவில் ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு என்ன கிழமை போகணும்? 2ஆம் இடம் என்னதுங்க? ரிஷப லக்கணம்னா ரிஷப லக்கணத்துடைய அதிபதி சுக்கரன். 2வது வீடு எது? மிதுனம். அதுக்கு அதிபதி யாரு? புதன்கிழமை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக வருமானம் அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அல்லது குறையும். மிதுன லக்கணக்காரங்கள் பேச்சியம்மன் கோவில் மதுரையில் வைகை ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கு. பேச்சியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. என்ன கிழமை போகணும்? மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் இடம் எது? அப்ப என்ன கிழமை? திங்கக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பா பலன் கிடைக்கும். சரிங்களா? சரி, அடுத்து கடக லக்கணம். கடக லக்கணக்காரங்களுக்கு வருமானத்தில் பிரச்சனை அல்லது குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க எங்க போகணும்னா தூவாய், எழுதிக்கோங்க, தூவாய் நாதர் திருக்கோவில். தூவாய் நாதர் திருக்கோவில் திருவாரூர். தூவாய் நாதர் திருக்கோவில் எது சொன்னங்க? திருவாரூர். சிம்ம லக்கணம். யாரெல்லாம் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, எனக்கு வருமானத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனைனா அவங்க போக வேண்டிய கோவில் காஞ்சிபுரத்தில் திருக்காளிமேடு சிவன் கோவில். சரிங்களா? காஞ்சிபுரத்தில் திருக்காளிமேடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதனுடைய அற்புத பரிகார ஸ்தலம். அப்ப சிம்ம லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி யாருங்க? என்ன கிழமை போகணும்? புதன்கிழமை. புதன்கிழமை டைம் கிடைக்கும் போதெல்லாம் திருக்காளிமேடு சத்தியவரதேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். கன்னி லக்கணக்காரங்க, சார் எனக்கு வருமானத்தில் பிரச்சனை அல்லது குடும்பத்தில் பிரச்சனை வச்சுக்கோங்களேன், எந்த கோயிலுக்கு போகணும்னா நித்திய கல்யாண பெருமாள் கோவில். நித்திய கல்யாண பெருமாள் கோவில் திருவிடந்தை, காஞ்சிபுரத்தில். திருவிடந்தையில் நித்திய கல்யாண பெருமாள் கோவில். இது வரலாறுகளை படிச்சீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ரிசல்ட் இருக்கும். அப்ப கன்னி லக்கணத்தில் பிறந்த எவராயினும் சரி, இந்த மாதிரி வருமானம் சார்ந்த தடைகள் குடும்பம் சார்ந்த தடைகள் இருக்குதுன்னா நித்திய கல்யாண பெருமாள் கோவில் திருவிடந்தை காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அந்த கோவிலுக்கு அடிக்கடி என்ன கிழமையில் போயிட்டு வரீங்க? புதன்கிழமையா? கன்னி லக்கணம் 2ஆம் இடம் சுக்கரனோட வீடு. அப்ப என்ன போகணும்? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போகணும். சரி.